ஹாய் குழந்தைகளா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளா, இன்னைக்கு காளி தேவி கருப்புசாமிக்கெல்லாம் ஆபத்தாயிருது. அவங்களை காப்பாத்த யாரு வந்தாங்க தெரியுமா? அதுதான் நம்ம துர்கா தேவி. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல நடக்க போற விபரீதம் தெரியாம எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் காளிதேவி அந்த பல்லறைக்கு தூக்கிட்டு வந்தா. குழந்தைங்களா, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? உங்க காளிதேவியோட சக்தியை நான் முழுசா உறிஞ்சிட்டேன். உங்க காளிதேவினால உங்களையும் காப்பாத்த முடியாது, உங்களால அந்த காளிதேவியும் காப்பாத்த முடியாது. அந்த பல்லறைக்கு அங்கிருந்து போனோடனே விநாயகர் வந்து சேர்ந்தாரு. உலகாண்ட காளிதேவிக்கு இந்த நிலைமையா? என்ன ஆச்சு சொல்லுங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க, காளிதேவிக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம தீர்ப்போம் அப்படின்னு சொல்லி விநாயகர் போய் காளிதேவியை தொட்டு பார்த்தாரு. விநாயகர் போய் காளிதேவியை தொட்டவனே விநாயகருக்கு ஏதோ தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டு கருப்பசாமி வந்து சேர்ந்தாரு. விநாயகருக்கும் காளிதேவிக்கும் ஏதோ சாபம் தான் பிடிச்சிருக்கு, நான் என்ன சாபம் தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறேன். கருப்பசாமி போய் விநாயகர் தொடராரு. அந்த சாபம் கருப்பசாமியும் பிடிச்சிருச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா கருப்பசாமி மயக்கம் போட்டாரு. கார்த்தி, என்னடா அது வரவங்களா பத்து பத்து கீழே விழுந்துட்டே இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒண்ணுமே புரியல. சிவபெருமான கூப்பிடுவோமா? சிவபெருமானே வாங்க. என்னடா சிவபெருமான கூப்பிட்டு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, இன்னும் வர காணோம். ஒருவேளை சிவபெருமானே எங்கேயும் அவங்களோட சுழிச்சலுக்கு மாட்டிக்கிட்டாலும் என்னமோ. அந்த பையன் பேசி முடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு அந்த பல்லறைக்கு 3 கடவுளை தூக்கிட்டு போயிருச்சு. குழந்தைகளா, யாரும் கவலைப்படாதீங்க. அந்த பல்லறைக்கு நம்ம காளிதேவியை கூட்டிட்டு போனது முதல் அவதாரத்தை தான். ஆனா 2வது அவதாரம் ஒண்ணு இருக்கு. அந்த 2வது அவதாரத்தை வர வைக்கணும்னா நம்ம கடம்பை தான் வேணும். கடம்பா வாடா. அந்த கடம்பையான மெல்ல மெல்ல வந்து காளிதேவி எழுப்புறதுக்கான மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அந்த யானை தான் சக்தியா அஷ்டசக்தியா 2 யானையா மாத்தி 2 யானையுமே காளிதேவியை வணங்க ஆரம்பிச்சிச்சு. ஓம் நம சிவாய. கொஞ்ச நேரத்துல காளிதேவியை வந்து சேர்ந்தாங்க. ஆனா ஒரு அவதாரமா இல்ல, 2வது அவதாரமா வந்து சேர்ந்தாங்க. குழந்தைங்களா, எங்களோட முழு சக்தியுமே அந்த பல்லறைக்கு உறிஞ்சிட்டா திருப்பி எங்களால எதுவுமே பண்ண முடியாது. எங்களுக்கு சக்தி முழுசா கிடைக்கணும்னா இந்த உலகத்தை ஆள்ற ஒரே ஒரு கடவுளான துர்கா தேவினால மட்டும்தான் முடியும். அந்த துர்கா தேவி இப்ப உடனே வர முடியாது. ஏன்னா சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழல் கவசத்துல சில முனிவர்கள்லாம் சேர்ந்து அவங்களோட சக்தியை அடைச்சு வச்சுட்டாங்க. இப்ப அந்த குழல் கவசம் இந்த ஊருக்குள்ளதான் இருக்கு. அது நீங்க தேடி கண்டுபிடிச்சாகணும். கடம்பா, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? குழல் கவசம் ஏதோ சொல்றாங்க, நமக்கு ஒண்ணுமே புரியல, எங்கயா இருக்குன்னு தெரியலையே. அந்த குழல் கவசத்தை பத்தி பூசாரி அம்மாவுக்கு தான் தெரியும். நான் போய் பூசாரி அம்மா கூட்டு வரேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பூசாரி அம்மா வந்து சேர்ந்தாங்க. ஆமா குழந்தைங்களா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. அது சில முனிவர்களால உருவாக்கப்பட்டது. அது கீழே ஓம் நம சிவாயன்னு எழுதியிருக்கும். என்னது ஓம் நம சிவாய? இதை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம். எங்க என்ன ஞாபகம் இருக்கு? டே கார்த்தி, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வந்துருச்சு. டே, அது உங்க வீட்டு அரிக்கலைட்ல தான்டா இருக்கும். ஆமா, இவ்வளவு நாள் இருக்கு, எனக்கே மறந்துருச்சு. ஆமா, போய் உடனே போய் பூசாரி அம்மா எடுத்து கொண்டு காட்டுவோமா? பூசாரி அம்மா, இதெல்லாம் ஓம் நம சிவாய எழுதி இருக்கு. இல்ல ரொம்ப வருஷமா எங்க வீட்டுல கிடக்குது, இல்ல பாருங்க. ஆமா குழந்தைங்களா, இந்த குழல் விளக்கு எப்படி உங்ககிட்ட இருக்கு? இதை எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்லுங்க. பூசாரி அம்மா, எங்க தாத்தாவோட தாத்தா பக்கத்துல இருக்கிற கொண்டாரிங்க மலையில பழம் தோண்டும் போது அதுக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப வருஷமா எங்க வீட்டுல தான் இருக்கு. குழந்தைங்களா, எல்லாரும் தள்ளி நில்லுங்கப்பா. அந்த சக்தி வாய்ந்த துர்க்கை அம்மன் இதுக்குள்ளதான் இருக்காங்க. அந்த மூடியை திறந்து விடணும். பூசாரி அம்மா போய் அந்த மூடியை திறந்தவனே அதுக்குள்ள இருந்து பயங்கர சத்தம் கேட்குது. அதுல இருந்து துர்கா தேவி வெளியே வந்தாங்க. அம்மா துர்கா தேவி, நீங்களா? என் கண்ணையே என்னால் நம்ப முடியல. நீங்க வந்திருக்கீங்களா? உங்களை நான் காலில் விழுந்து ஆசை வாங்கிக்கிறேன். என்ன மந்திரக்குள்ள இருந்து விடுவித்தது நீங்க தானா? ஆமா, என்னை எதுக்காக கூப்பிட்டீங்க? அம்மா துர்கா தேவி, சக்தி கொண்டு நீங்க தான் எங்க கடவுள் எல்லாத்தையும் காப்பாத்து. எங்க கடவுள்களை ஆபத்து வந்துருச்சு. 1 2 3 ஆத்தாடி 6 கையா? 6 கையெல்லாம் இருக்கு உங்களுக்கு? அம்மா, இவ்வளவு பெரிய கடவுள்ன்றீங்க, உங்களுக்கு ஒரு மாலை கூட இல்ல? டே, மாலையை கொண்டுட்டு வாடா. அந்த மாலையை கொண்டு போய் அந்த கார்த்தி அந்த அவங்களுக்கு போடுவான். குழந்தைங்களா, உங்க கடவுள் எல்லாத்தையும் நான் காப்பாத்துறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சிலையை கண்டுபிடிக்கணும். அது வேறொற்று மலையில தான் இருக்கு. அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் அவங்க கடவுளை என்னால காப்பாற்ற முடியும். வாங்க குழந்தைங்களா, வேறொற்று மலைக்கு போகலாம். கடம்பா, நீ சீக்கிரமா போய் ரத்தின குண்டத்துல இருக்க புனித நீர் எடுத்துட்டு நேரா வேறொற்று மலைக்கு வந்துருப்பா. அப்படியே ஆகட்டும் துர்கா தேவி அம்மனே. துர்கா தேவி அந்த குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு வேறொற்று மலைக்கு வந்து சேர்ந்தாங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல டக்குன்னு நின்னாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த காட்டை நோக்கி நேரம் நடந்துகிட்டே இருங்க. நான் போய் மந்திர பட்டகத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன குழந்தைவி, எங்களை கூட்டிட்டு வந்து பாதி வழியில விட்டுட்டு போறீங்க? எங்களுக்கே வழி தெரியாது, நாங்க எப்படிதான் போறது? குழந்தைங்களா, யாரும் பயப்படாதீங்க. இந்த காடே உங்களுக்கு வழிகாட்டும். நேரா போங்க, உங்களுக்கு எப்பயுமே துணை நான் இருப்பேன். என்னடா அது, துர்கா தேவி காடே வழிகாட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. நடுக்காட்டுல வேற விட்டுட்டு போயிட்டாங்க. நீ சத்தம் போடாம அமைதியா இரு. யாரும் நடந்து வர சத்தம் அப்படியே கேக்குது. அந்த நேரத்துலதான் அந்த பல்லறைக்கு வந்துட்டா. குழந்தைங்களா, என்ன தைரியம் இருந்தா எங்க காட்டுக்குள்ள வந்திருப்பீங்க. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அந்த பசங்க பல்லறைக்கிட்ட இருந்து பயந்துட்டு ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பல்லறைக்கும் விடாம பின்னாடியே துரத்திட்டு வந்தா.
பசங்க ஓடிட்டு இருக்கும்போது டம்முன்னு கல்லு தடிக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ என்னால சுத்தமா முடியல. இன்னும் எவ்வளவு தூரம் தான் ஓடணும் சின்சான் மண்டியா? நீ காலெல்லாம் புண்ணாயிருச்சுடா. சரி சரி பரவாயில்ல, நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளு. மீனா அவனோட கொலுசை மட்டும் கொடு. இப்ப இருக்கிற சம்பந்தமே இல்லாம என்னோட கொலுசு கேக்குறேன். துர்காதேவி போகும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. அதுதான் அந்த சலங்க பூதம். குழந்தைங்களா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எக்காரணத்தை கொண்டு சலங்கை ஒளியை மட்டும் எழுப்பிடாதீங்க, இல்லைன்னா அந்த சலங்க பூதம் வந்துரும். இந்த பல்லரிக்கு நம்ம சமாளிக்கணும்னா அந்த சலங்க பூதம் தான் வந்தாகணும். நான் சலங்க பூதத்தை போய் எழுப்பிட்டு வரேன். அந்த பையன் அந்த கொலுசை வாங்கிட்டு காட்டுக்குள்ள போயிட்டான். இன்னும் குழந்தைங்களா உங்களால ஓட முடியலையா? சரி சரி விடுங்க, உங்களை நான் வசமா பிடிச்சிட்டேன். சின்சான் அந்த சலங்கையை வாங்கிட்டு காட்டுக்குள்ள போயிட்டான். சலங்க பூதமே இங்க வா அப்படின்னு சொல்லி அந்த சலங்க ஒளி எழுப்பி விட்டான். அப்பதான் அந்த சலங்க பூதமும் வந்துருச்சு. புடிப்பையிலே நான் நல்லா தூங்கிட்டு இருக்குமோ எதுக்காக என்ன எழுப்புன? சலங்க பூதமே, உன்னை அழிக்கிறதுக்காக தான் நாங்க கூட்டமா வந்திருக்கோம். உன்னை விட மாட்டோம். உன்னால முடிஞ்சா எங்க கூட்டத்தோட வந்து மோதிப்பாரு. என்ன தைரியம் இருந்தா என்ன அழிக்கிறதுக்கு கூட்டமா வரீங்க? இப்ப நான் உங்களை அழிக்க போறேன். அந்த சலங்க பூதம் பின்னாடியே துரத்திட்டு வந்துருச்சு. அத்தாடியாடி, இவ்வளவு பெரிய சலங்க பூதமா? இப்பதான் நான் பாக்கணும். இதுகிட்ட எல்லாம் மாட்டின சங்குதானா சாமி? என்ன குழந்தைங்களா சலங்க பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? என்கிட்ட மாட்டினா கூட நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா இந்த சலங்க பூதம் ரொம்ப ஆபத்தானது. பல்லருக்கு என்ன அப்படி பாக்குற? மாட்ட போறது நாங்க இல்ல, இப்ப நீதான். இப்ப பாரு உன்னை என்ன பண்றோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லரி கிட்ட பசங்க போய் நின்னுட்டாங்க. சலங்க பூதமே, இதுதான் எங்க கூட்டத்தோட தலைவி பல்லருக்கு. முடிஞ்சா எங்க தலைவியை அழிச்சு பாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சைடுல குதிச்சு அவங்க ஓடிட்டாங்க. பல்லருக்கு, உனக்கு என்ன தைரியம் தான் தூங்கிட்டு இருந்தேன் எழுப்பி விட்டுருப்பேன். இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ நான் எதுவுமே பண்ணல, என்னை விட்டுடு. நீ என்னதான் கெஞ்சினாலும் உன்னை விட மாட்டேன். கொஞ்ச நேரத்துல அந்த பல்லரிக்கு அந்த சலங்க பூதம் அழிச்சிருச்சு. அந்த பல்லரிக்கு மாட்டிக்கிட்டா, சீக்கிரம் வாங்க ஓடிடலாம். இதுக்கு மேல நமக்கு வழியே தெரியாத, எப்படா போறது? இந்த கால் இரவு தட்டு போயிட்டே இருக்கு, என்னன்னு பாரு. அந்த பொண்ணு நின்ன இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை தோண்டி பார்த்தா கடைசியில சைக்கிள். இந்த பழைய சைக்கிள் வச்சுலாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. தூக்கி போட்டு நம்ம வேற வழியை பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துல அந்த சைக்கிள் திடீர்னு அதுவா போக ஆரம்பிச்சிருச்சு. அது பழைய சைக்கிள் ஒண்ணுலடா, சைக்கிள் இப்ப தானா போகுது. அப்படின்னா நமக்கு அது வழிகாட்டுன்னு நினைக்கிறது. வழிகாட்டுற சைக்கிள், அது வழிகாட்டுற சைக்கிள், வாங்க போலாம். அந்த சைக்கிள் எங்க போகுதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப தூரம் போனாங்க. சைக்கிள் போய் ஒரு இடத்துல நின்னு அப்படியே மறைஞ்சிருச்சு. அருணே, அந்த சைக்கிள் பாரு, இந்த இடத்துல நின்னு தான் மறைஞ்சு போயிருக்கு. அப்ப இந்த இடத்துல தான் நமக்கு ஏதோ சொல்ல வருது. இந்த இடத்துல தோண்டி பார்க்கலாம் வாங்க. அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த இடத்த தோண்டினாங்க. கடைசியில அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு கிடக்குது. இது பார்க்க ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா சிலைதான். நம்ம துர்காதேவி சொன்ன சிலையை கண்டுபிடிச்சாச்சு. அந்த நேரத்துல தான் துர்காதேவி மந்திர பட்டத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த பசங்க துர்காதேவி கொண்டு வந்த மந்திர பட்டத்தை எடுத்து அது மேல வச்சாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. மந்திர பட்டத்தை எடுத்ததுக்கு அப்புறமே எதுவுமே நடக்கல. இது துர்காதேவி சிலையே இல்ல அப்படின்னு சொல்லி டம்முன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஏன்னு கீழே பார்த்தா தான் தெரியுது, பல்லரிக்கு வச்ச விஷ துணியை துர்காதேவி மிதிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லுங்க துர்காதேவி. பசங்களா அந்த சிலையை போய் சீக்கிரமா பாருங்க. அதுல ஓம் நம சிவாய் எழுதிருக்கான்னு. ஏன்னா அதான் என்னோட சிலை. இதுல ஓம் நம சிவாய் எழுதவே இல்லடா. அப்ப இது நிச்சயமா அந்த சிலையே இல்ல. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஓம் நம சிவாய்னு அந்த கல்லு தட்டி விட்டுருந்துச்சு பாரு, அந்த கல்லுல இருந்துச்சு. சூப்பர், அது அந்த துர்காதேவியோட சிலை. வா போய் எடுப்போம். அந்த பசங்க முத கல்லு தட்டிட்டு கீழே விழுந்தாங்க. அந்த கல்லு தான் துர்காதேவியோட சிலை. அந்த பசங்க 2 பேர் சேர்ந்து அந்த சிலையை தூக்கி நிமித்த ட்ரை பண்ணாங்க. ஆனா எதுவுமே முடியல அந்த பசங்கனால. அந்த நேரத்துல தான் கடம்ப வந்தான். கடம்ப வந்து தும்பிக்கையால வச்சு அப்படியே தூக்கி நிமித்திட்டான். கடைசியா துர்காதேவி சிலை மேல அந்த தங்கப்பட்டத்தை வச்சாங்க. துர்காதேவிக்கு சக்தி வந்துருச்சு. துர்காதேவி அந்த 3 கடவுளை காப்பாத்த போனாங்க. இந்த பல்லரிக்கு பாலடைஞ்ச மரத்துல அந்த 3 கடவுளை கட்டி போட்டிருந்தா. என்னது துர்காதேவியா? அம்மா துர்காதேவிக்கு எப்படி சக்தி கிடைச்சிச்சு? துர்காதேவி என்னை விட்டுடுங்க, உங்க சக்தி என்ன தாக்குது. துர்காதேவி தன் சக்தியை வச்சு அந்த பல்லரிக்கு அப்படியே அழிச்சிட்டாங்க. ஒரு வழியா அந்த 3 கடவுளை விடுவிச்சாங்க. என்ன காப்பாத்த வந்ததுக்கு ரொம்ப நன்றி துர்காதேவி. எல்லாமே என்னுடைய கடமைதான். குழந்தைங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.